பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம்முடைய கிருபையும் தயவும் என்றும் தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருக்கும். இந்த பிள்ளைகளே, இந்த நாளிலே யோவான் எழுதின புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் ரகசியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நம்ம உச்சரித்து அதை சத்தமாக படிக்கும்போது ஒரு புது அனுபவம் கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், குழப்பங்கள், பிசாசின் கிரியைகள், இல்லை வேறு யாருக்காவது பிசாசு பிடியில் இருந்தால் இந்த 14ஆம் அதிகாரத்தில் என்ன ரகசியம் என்றால், வாசிக்கிறேன் கேளுங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு வந்து உங்களையும் சேர்த்து கொள்வேன் என்று சொல்கிறார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியமும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சகலமும் அவர் இருக்கிறதை வெளிப்பாடாக சொல்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, அவருக்குள்ள இருக்கிற வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் அது தேவனுடைய வார்த்தைகள். அவர் வார்த்தையாக இருந்தார். வார்த்தையானது தேவனுக்குள்ள, கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரைகளை செய்து வருகிறார் என்று சொல்லுகிறார். அப்போது குமாரனும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்க. அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரைகளை நிமித்தமாவது என்னை நம்புங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரைகளையும் செய்வான் என்று அந்த உரிமையை கொடுத்துருக்கார். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பற்றி கொள்ளலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிற ஒரு ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தில் என்னென்ன கேளுங்க. இயேசு நாமத்தில்னு பிசாசுகளை துரத்த முடியும். அந்த நாமத்தை வெறும் சொன்னாவே போதும், அசுத்த ஆவிகள் ஓடிடும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பார்த்தீங்களா? நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், சத்திய ஆவியானவரை உங்களுக்காக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பாருங்கள், நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணும்போது தான் நாம் அறிய முடியும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். எப்படி வருவார்? ஆவியாக வருகிறார், தேற்றரவாளனாக வருகிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினாலே நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்த நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் தேவ பிள்ளைகளே, அவர் நமக்குள்ள, நாம கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்து தேவனுக்குள்ள, தேவன் நமக்குள்ள, நாம் அவரோடு கூட இணைந்து ஒன்றாக இருக்கிறோம். அவருடைய காரியமாக என்ன செய்தாலும்
அவருடைய நாமம் மகிமைப்படும். உங்கள் வீடுகளில் கடன் பிரச்சனையோ வியாதி பிரச்சனையோ அவருடைய நாமத்தில் அதை மேற்கொள்ளணும். காலடியில் போட்டு மெதிங்க. உன் சத்துருக்களை உன் காலடியில் போட்டு மெதிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் நம்மோடு கூட எப்படி இணைந்து செயல்படுகிறார்கள் என்பதை அவ்வளோ ஒரு மகத்துவமாக இருக்குது. இதை திரும்ப 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 படிக்கும்போது அசுத்த ஆவிகள் ஓடினதை நாங்கள் கண்டோம், அனுபவப்பட்டோம். அந்த இடத்துல குமாரனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அநேகர் விடுதலை ஆக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வசனத்தினால். அதை விசுவாசிக்கணும், அதை வாயில் அறிக்கையிட்டு அதை அப்படியாக உச்சரித்து சொல்லணும். அப்பொழுது உங்கள் வீடு முழுவதுமாக பிரசன்னமாகும், உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக பிரகாசமாக இருக்கும். இந்த பிள்ளைகளே, உலகத்தின் அதிபதி அவனை மேற்கொள்ள ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.